வணக்கம். நான் உங்கள் டிபி. ரொம்ப நாளாகவே மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு காலையில் மொபைலில் யூஸ் பண்ணுற டைம்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாமல் வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் தான். நம்ம வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கும்போதோ இல்லை நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதோ அந்த மாதிரி டைமில் கூட நம்மளை ஃபோன் எடுக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அண்ட் நம்மளோட எமர்ஜென்சியையும் நம்மளோட அவசரத்தையும் யூஸ் பண்ணி மட்டுமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. ஸோ அந்த கும்பல் யார், அவங்கெல்லாம் இப்போது இதை எதுக்காக ஒரு தொழிலாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம டெய்லி நம்ம அட்டன் பண்ணுற நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுற இல்லைனா நம்ம பிளாக் பண்ணுற ஸ்பேம் கால்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்பேம் கால்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு. வெல்கம் டு டிபி அஃபிஷியல். நம்ம ஒரு நாள் காலையில் கண் முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் என் நம்பர் ஆஃப் ஸ்பேம் கால்ஸ் நம்ம அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் ஸ்பேம் கால்ஸே ஒரு ஸ்கேம் கால்ஸ் அண்ட் சேல்ஸ் கால்ஸ் முக்கால்வாசி ஸ்கேம் கால்ஸாக தான் இருக்குது இன்றைக்கி டேட்டில். ஸோ அப்படிப்பட்ட ஸ்பேம் கால்ஸில் எங்கேருந்து வருது? ஸோ இந்த மாதிரி ஸ்பேம் கால்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு ஆப்போசிட் எண்ட்லேருந்து பேசுகிறவங்க நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க. ஸோ என்னடா இது மறுபடியும் ஒரு வடக்கன் ஒரு சவுத் இண்டியன் அந்த மாதிரி ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டெஃபினட்டாக அந்த மாதிரி கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை பண்ணுறவங்க மெஜாரிட்டி நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. எஸ்பெஷலி இன் ரீசண்ட் கேசஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ ஜார்க்கண்டில் இருக்கிற ஜம்தாரா அப்படின்ற ஒரு வில்லேஜை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் சைபர் கிரைம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஈவன் நம்ம சினிமாஸில் கூட பார்த்துருப்போம். அண்ட் ஈவன் இந்த இரும்பு திரை, அப்புறம் ரீசெண்டாக அந்த சர்தார் இந்த படம்லாம் டைரக்ட் பண்ண நம்ம பிஎஸ் மித்ரன் கூட ஒரு யூடியூப் இன்டர்வியூவில் இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக பேசியிருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் இட், இதோட பேக் ஸ்டோரி என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் கூட நீங்கள் செக்இன் பண்ணி பார்த்துக்கலாம். யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் யார், எங்கேருந்து வராங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, பேசிக்காக ஒரு படிப்பறிவு கூட இல்லாத ஒரு ரிமோட் வில்லேஜில் இருந்து தான் இவங்க எல்லாருமே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன வேலை, ஏன் இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிமோட் வில்லேஜ்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரிமோட் வில்லேஜ் எவ்வளோ ரிமோட்டாக இருக்குது, சிட்டியிலோ இல்லை ஆக்டிவான ஒரு டவுனில் இருந்தோ எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சராசரியாக 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற தூரத்தில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்க சராசரியாக அவங்க வில்லேஜ்லேருந்து ஒரு இடத்துக்கு வேலைக்குன்னு போயிட்டு வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அவங்க வேலைக்கு போய் அவன் சம்பாரிச்சிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வர காசில் அவன் ட்ராவல் போக அவனோட எக்ஸ்பென்சஸ் போக ஒரு நாளைக்கு வெறும் 50-100 ரூபா தான் அவனோட மேக்ஸிமம் ஏர்னிங்ஸாக இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நான் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் எங்கள் ஊர்லேயே நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோன்ட்டு அவங்க பண்ணுறதுக்கான ஒரு நியாயங்களையும் சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்கிற நியாயங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு எந்த விதத்தில் பாதிக்குது? என்ன பண்ணுறாங்க? படிப்பறிவே இல்லைன்னு சொல்கிறோம், அவங்க ரிமோட் வில்லேஜில் இருக்காங்கன்னு சொல்கிறோம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க பண்ணுறதுக்கும் அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க இன்னும் அவங்களோட ஊரில் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களா இவ்வளோ பெரிய வாழ்க்கை, இவ்வளோ ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அதில் மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக அறிவு எந்தளவுக்கு அவங்க அந்த அறிவை அவங்க எதுலேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப், சேம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் அண்ட் கூகுள், இதில் வந்து அவங்க டெவலப் ஆகிட்டுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ஓடிபி, இந்த ஸ்கேம், ஸோ இதில் பிபிஓ சர்வீசஸாக ஆரம்பித்து அவங்க இப்போ எந்த லெவல் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டான ஒரு ரிப்போர்ட்டட் கேசஸ்லாம் ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் டெவலப் பண்ணி அந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணி அந்த ஆப்பை ஆக்சுவலி அவங்க ப்ரொமோட் பண்ணுறது, அவங்க யூஸ் பண்ணுறது அதாவது லைக் அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஸ் இருக்குது இல்லையா. ப்ளே ஸ்டோரில் நிறைய அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போதே லைக் இஃப் எனிதிங் இஸ் மலிஷியஸ் அது நம்ம ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். பட் நம்ம அதை வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஆப்புன்றதுனால அது நம்ம ஃபோனில் காட்டுதுன்னு நினச்சி நம்ம அலோவ் கொடுத்துருப்போம். பட் அது எல்லாமே ஒரு எனி டெஸ்க் ஆப்பாக கூட செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணும்போது சிமிலர் உங்களோட ஸ்க்ரீன், நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறீங்க, இது எல்லாமே அவங்களுக்கும் விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஒரு மோரலஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்த கேஸ், லைக் ஒரு 10 மாதத்துலேருந்து 1 வருஷம் இருக்கும். அப்ராடில் அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நாட் ஈவன் பிஸ்னஸ் மேன், கைண்ட் ஆஃப் அட்வைசரி ரோலில் இருக்க ஒரு அரப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டாக்டர் இங்கே இந்தியாவில் தங்கி படிச்சுட்ருக்காங்க. வேர் இஸ் இட் நார்த் இந்தியா, சேம் நார்த் இந்தியா, சம்வேர் நியர் டு மும்பை ஆர் கொல்கட்டா.
ஸோ வெக்கேஷனுக்கு எங்கள் டாட்டரை மீட் பண்ண வந்த அவருக்கு லைக் ரொம்ப நாளாக அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுருக்கோமே கைண்ட் ஆஃப் டெபாசிட் ஒரு 10 lakhs நம்ம போட்டிருக்கோம். அதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை பார்க்கலான்ட்டு ஆன்லைன் பேங்கிங் லாகின் பண்ணி பார்த்துருக்காரு. ஆன்லைன் பேங்க்கில் லைக் ஓகே இது 10 lakhs which he deposited அது அங்கேயே தான் இருக்குது. பட் அந்த பாஸ்புக்கில் இது எதுவுமே என்ட்ரி பண்ணலையே. ஸோ இன் ஃபியூச்சர் நமக்கு ஏதாச்சும் தேவைப்படலாம், இல்லை பாஸ்புக் என்ட்ரிஸ்னால் லேட்டஸ்ட் என்ட்ரி கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு அவர் கூகுள் பண்ணியிருக்காரு. நியரஸ்ட்டு பாஸ்புக் என்ட்ரி மிஷின்ஸ்னு என்ட்ரு பண்ணியிருக்காரு. இந்த கூகுளில் அவர் என்ட்ரு பண்ணப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே கூகுளில் ஃபஸ்ட்டு என்ன வருதோ அதுதான் நம்ம பண்ணுவோம். நம்ம மோஸ்ட்டாக அதான் நம்புவோம். பட் ஆனால் அதுலேயே ஒரு பெரிய காமெடி ஒன்று இருக்குது. ஸ்பான்சர்ட் ஆட்ஸ், ஸ்பான்சர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கூகுளில் டாப் அப் ஆகும் மேலே. ஸோ இது நம்மள நிறைய பேருக்கு நமக்கு தெரியறது இல்லை. ஸோ ஈவன் தோ ஹீ இஸ் வெரி மச் எஜுகேட்டட், அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இஸ் அ சீனியர் எம்ப்ளாயி இன் ஆர்கனைசேஷன், அப்படி இருந்தாலுமே அவரும் அந்த ஃபஸ்ட்டில் வர்றத உண்மையான இன்ஃபர்மேஷனை நம்பி தான் லாகின் பண்ணியிருக்காரு. லைக் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்காரு, அதில் இருக்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி பேசும்போது அதில் இருந்து ஆப்போசிட்டில் பேசின ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஸோ ஹீ இஸ் இன்ஸ்ட்ரக்டட் டு லாகின் இஸ் நெட் பேங்கிங். அவர் மொபைலில் நெட் பேங்கிங் நான் ஏன் இப்போ லாகின் பண்ணணும், நான் பாஸ்புக் என்ட்ரிக்கு தானே நான் என்கொயரி பண்ணியிருக்கேன், நான் ஏன் நெட் பேங்கிங் லாகின் பண்ணணும்னு கேட்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை சார் இட்ஸ் ஜஸ்ட் அ ரொட்டீன் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு எஸ்பிஐயோட இது வந்து நடக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவர் எஸ்பிஐ பேங்க்கில் தான் டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்பிஐயோட ஆத்தென்டிகேஷன் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் சார், நீங்கள் நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணுங்கள், ஒன்லி தான் நாங்கள் உங்களோட அக்கௌண்ட் இது தான்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும், அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு வேலிடான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம ஃபோனில் தானே லாகின் பண்ணுறோன்னு இந்த மனுஷனும் லாகின் பண்ணியிருக்காரு. லாகின் பண்ணப்போ லாகின் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு ஓவர் த கால் இஸ் இன்ஃபார்ம். அவர் பண்ணும்போது இல்லை நீங்கள் ப்ரௌசரில் லாகின் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு எஸ்பிஐ எனிடெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது வேறு ப்ளே ஸ்டோரில், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இவனுக்கு நம்ம ஆளுங்க ஆப் வந்து டெவலப் பண்ணி டெக்னிக்கலாக பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதை ஓகே எஸ்பிஐ தானே, ஸோ எஸ்பிஐ டெஸ்க் இருக்குது, ஸோ ஆப்வியஸாக அது வந்து ஆத்தரைஸ்டாக தான் இருக்கும், நம்மளும் செக் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணி அதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணியிருக்காரு. ஓகே சார் ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார், 2 minutes லைனில் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணி சொல்கிறோன்ட்டு தலைவன் காலில் ஹோல்டில் போட்டு அந்த 2 minutesல 2 transactions 9,50,000 and 50,000 2 டிரான்சாக்ஷனில் இருந்த 10 லட்ச ரூபா அடித்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் என்னப்பா டெபிட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டில் இருந்து காசுன்னு கேட்டப்போ காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தலைமை சிம்மு தூக்கி போட்டு போயிட்டே இருந்தான். ஸோ இது ரிப்போர்ட் ஆனப்போ இதை ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 4 பேரை ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டில் தோராயமாக 27,670 சிம் கார்ட்ஸ் வெறும் 4 பேர்கிட்ட. ஸோ இந்த நியூஸ் கூட நான் யூடியூப்பில் தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ இதை பார்த்தப்போ என்னடா ஷாக் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி சொல்லுங்கள், இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளே கால் அட்டன் பண்ணி நம்மளே பேசியிருப்போம். கூகுளில் காசு செலவு பண்ணி ஆட் போட்டு ஸ்பான்சர் பண்ணி இவங்க நம்பரை டாக்லைன் பண்ண தெரியுது. வேறு ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு யூசர்ஸை வந்துட்டு லாகின் பண்ண வச்சு எடுக்க தெரியுது. ஸோ இவ்வளோ டெக்னிக்கலாக அட்வான்ஸ் ஆகிருக்காங்க. இது எல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது, சார் எங்களுக்கெல்லாம் படிப்புலாம் ஒன்றும் கிடையாது சார், நாங்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் இருந்தால் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்போ இன்டர்நெட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் இன்டர்நெட் எல்லா விதத்துக்குமே யூஸ் ஆகுது அப்படின்றது. பட் நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் நம்மளே ஒரு நாள் காவம் வாங்குன்றது இதுதான். ஸோ நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது எதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆப்பை ஆத்தரைஸ்டாக தேர்ட் பார்ட்டி ஆப்பாக என்னது, ஸோ அது நீங்கள் அப்ளிகேஷன் உள்ளே நீங்கள் போனீங்கனாலே அதோட டெவலப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டு அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் எதுவுமே இல்லையா, பிளாங்காக இருக்கா, இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இதுதான் வந்துட்டு சேஃப்டி. இன்னொரு சம்பவம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே ஒரு சம்பவம் வந்து ஆன்லைன் கிராசரி ஷாப்பிங்க்கு தேர்ட் பார்ட்டி ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அதையும் நம்ம தலைவனுங்க எனிடெஸ்க் ஆப்பை வச்சுட்டு ஸ்கேம் பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணி அதில் ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இதை வந்துட்டு அவங்க சொல்லலை, லேட்டரான்னு சொன்னாங்க. அதை ட்ரேஸ் பண்ணணுன்னு சொல்லி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ கூட இல்லை அந்த அக்கௌண்ட் வந்து டெட் அக்கௌண்ட்டாக இருக்குது, இன்ஆக்டிவாக இருக்குது, காசு போட்ட காசு இப்போ அந்த அக்கௌண்ட்டில் இல்லைன்றது தான் அங்கே சொன்னாங்க. இவங்க அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன அக்கௌண்ட்டில் 1 பைசா கூட இல்லை.
ஸோ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்களோ அதே ஸ்பீடில் அந்த அக்கௌண்ட்லேருந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணுறதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலையுமே கூட நம்ம ஆளுங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ நம்மளை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். மோஸ்ட்லி ஸ்பேம் கால்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணாதீங்க. பரவாயில்ல, இப்போ இதே உங்களுக்கு தேவைப்படுற ஒரு கால், பட் அது ஸ்பேம்னு டேக்லைன் ஆயிருக்கு, நீங்கள் தெரியாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, அவங்க திருப்பி தேவை இருந்தால் அவங்களே கூப்பிடுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பேம் கால்ஸ்னு டேக்லைன் ஆகிருக்க கால் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா சேம் நம்பர்லேருந்து உங்களுக்கு 2வது கால் வரவே வராது. ஏன்னா நம்ம தலைவனுங்கள்லாம் வேறு லெவலில் சிம் கார்டை ஒரு காலுக்கு யூஸ் பண்ண சிம் கார்டை அடுத்த காலுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ 27,000 சிம் கார்டு ஒரு 4 பேர் வச்சுருக்காங்க. ஒருத்தர் அவங்க அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது 3,000-4,000 சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். பெர் டே அவங்க எத்தனை கால்ஸ் மேக் பண்ணுறாங்களோ அத்தனை கால்ஸுக்கு ஏற்ற சிம் கார்ட்ஸ் தே ஹேவ் அஸ் த பேக்கப். ஸோ நீங்கள் கட் பண்ணி விட்டு அதே நம்பர்லேருந்து திருப்பி கால் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு ஒர்த்து இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா முதல்ல கட் பண்ணிவிடு. தேவை இருந்தால் அவங்களுக்கு நம்மளுக்கு உண்மையிலேயே அவங்க தேவையானவங்க இல்லை ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாராச்சும் இருந்தால் they'll send an SMS. நம்ம ஆளுங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. லைக் நம்ம ஸ்பேம் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. இப்போ கால் வருது, நம்ம கால் பண்ணோமா, ஓடிபி எடுத்தோமா, இல்லை எனிடேஸ் போட்டோமா, வட்டமா தட்டினோமா, ஒரு காலுக்கு 1,00,000 ரூபா, அதுதான் அவங்க டார்கெட். அந்த மாதிரி இந்த ஒரு காலுக்கு 1,00,000 ரூபா டார்கெட்டில் நீங்களும் போய் விழுந்துடாதீங்க. என் அக்கௌண்ட்டில் காசே இல்லைப்பா, பரவாயில்ல, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னா, காசு மட்டும் கிடையாது சார், உங்களோட ப்ரைவசியும் அதில் அடங்கியிருக்கு. உங்களோட ஃபர்தர் உங்களோட கேலரி, உங்களோட ஃபைல்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். ஈவன் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் ஐடி கட்டுறதா கூட இருக்கலாம், இல்லை உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸாக கூட இருக்கலாம். அதை வச்சு அவன் இன்னொரு 4,000 சிம் கார்டு வாங்குவோம். அதுவும் உங்களை பண்ணுற ஒரு ஸ்கேம் தான். அதுவும் உங்களை ஏமாத்துற கணக்கில் தான் வரும். ஸோ காசு இல்லை, நான் எது வேணால் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதை வந்துட்டு ஒரு சோஷியல் அவேராக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஃபர்தர் மோர், இனிமேல் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கால்ஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அன்வான்ட் லிங்க்ஸ், தெரியாத நம்பர்லேருந்து எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் அதில் ஒரு லிங்க் இருக்குன்னா தயவு செய்து கிளிக் பண்ணாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அவன் உங்களை கிளிக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்தராக நிறைய வீடியோஸ் மூலிமா கனெக்ட் பண்ணணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்குது, கொஞ்சம் ஆர்வக்கோளாறும் இருக்குது. பட் இது கூட நான் லைக் என்ன பேசணும்னு யோசிச்சுலாம் நான் பேசலை. அந்த காலையில் எழுந்ததுலேருந்து ஆஃபீஸ் போகிற டைம் கிளம்புறதுக்குள்ளேயே ஒரு 10 ஸ்பேம் கால்ஸ் வந்துருக்கு. ஐ திங்க் என்ன மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்ப்பீங்கன்றதை நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்த சில கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். அப்படி நம்பி தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இன் ஃபியூச்சர் அடுத்து என்னென்ன டாபிக்ஸ் பேசலாம் அப்படின்றத முடிஞ்சால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ அண்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன் லைஃப், லவ் யூ ஆல், டேக் கேர். Yours lovingly, DB.